ஷீரடி சாய்பாபாவின் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீ சாய்பாபா போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சாய்ராம் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ சாய் மகிமையே போற்றி போற்றி. என் அன்பு செல்வமே, நேற்று வரை நடந்த கசப்பான சம்பவங்களை ஒரு பாடமாக மட்டும் ஏற்றுக்கொள். இன்று என் பாதம் பணிந்த உனக்கு உன் எதிர்கால நன்மைகளை நானே நிர்ணயிக்கிறேன். உன் வாழ்க்கை இனி சிறப்பாக அமையும். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இப்போது பதில் உண்டு. கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சிரிப்பும் மட்டுமே நிறைந்திருக்கும். எதை இழந்துவிட்டோம் என்று நீ வருந்துகிறாயோ அதை மீண்டும் பெரும் காலம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது. கடந்த காலத்தில் எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள், பொறாமை, வஞ்சம், துரோகம் என பலவற்றை சந்தித்து விட்டாய். இத்தனை வலிகளையும் தாங்கி இன்று வைரம் போல் ஜொலிக்கும் மனத்தெளிவோடு நீ நிற்கிறாய். இதை கூடவா உன்னால் உணர முடியவில்லை? நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று இனி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எதற்காக அஞ்சுகிறாய் குழந்தாய்? இத்தனை நாள் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்த உனக்கு வரும் நல்ல காலத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி காப்பது என்ற தயக்கம் இருக்கலாம். என் செல்லமே, கவலை வேண்டாம். உன் எதிர்காலம் உன் கையிலும் உன் துணைக்கு நான் உன் அருகிலும் இருக்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதற்காக அஞ்ச வேண்டும்? அச்சம் தவிர நிமிர்ந்து நில். நல்லதையே நினைத்து உன் கடமையை செய்ய புறப்படு. இனி உனக்கு இது பொற்காலம். யார் உன்னை வீழ்த்த நினைத்தார்களோ, யார் உனக்கு துரோகம் இழைத்தார்களோ, யார் உன்னை ஏளனமாக பேசினார்களோ, அவர்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து உன்னை பார்க்கும் அளவிற்கு உன்னை நான் உயர்த்துவேன். உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வரும். ஆனால் அனைத்தையும் அப்படியே நம்பிவிடாதே. உனக்கு எது நல்லதோ அதை உன்னிடம் சேர்ப்பேன். எது உனக்கு தேவையில்லையோ அதை உன்னை விட்டு விலக்குவேன். தன்னம்பிக்கையோடு செயல்படு. இந்த தருணத்தில் உன்னை காண ஒரு நபர் வருவார். அவர் உன் வாழ்வில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறவர். அவர் தரும் அறிவுரைகளை கேட்டு நட. அவர் பேசும்போது உன் மனதில் ஏற்படும் சிறு சிறு தெளிவுகள் உன் முன்னேற்றத்திற்கு பாதையமைக்கும். அடுத்தவர்களை பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம். அவர்களை கால தேவதையின் மடியில் போட்டுவிடு. உன்னால் முடியாது என்று ஏளனம் செய்பவர்களுக்காக உன் நேரத்தை செலவிடாமல் உன் முன்னேற்றத்திற்காக உழைக்க பழகு. ஒவ்வொரு செயலிலும் நீ விதைக்கும் நற்செயல்கள் வருங்காலத்தில் உன் சந்ததியினர் நிழல் பெறும் பெரிய மரமாக வளரும். உன் துயரங்களை என் மீது போட்டுவிடு. உன் கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமாகச் செய். உன் மீது என் பார்வை என்றும் உண்டு. இனி உன் முகத்தில் சிரிப்பு மட்டுமே இருக்க வேண்டும். என் ஆசீர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.